Hello friends, welcome to Food Mom Kitchen. Hello friends, welcome to Food Mom Kitchen. வாங்க இன்னைக்கு மசால் வடை செய்யலாம்னு பார்க்குறோம். குழந்தைங்கள்லாம் என்ன செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி மசால் வடை செய்யலாம், ஸ்நாக்காகவும் ஈவினிங் கொஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு மசால் வடைக்கு ஒரு 1.5 hour ஊற போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை தேவையான இன்க்ரீடியன்ஸ் போட வேண்டியது வெங்காயம், நிறைய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 8 பல், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போடலாம், நான் காஞ்ச மிளகா போட்டு சேர்ப்பறேன். ஒரு 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்புத்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கும், மசால் வடை நான் எண்ணெய் இழுக்காது, இருந்தாலும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. அவ்வளோதான். பெருங்காயமும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போதுன்றவங்க விட்டுடலாம். சோம்பும் இஞ்சி பூண்டும் டைஜஷன் ப்ராப்ளம் போக்கும், நான் போட்டுக்கலாம். வேணும்னா பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு போட்டாச்சு. இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா ஓட்டிட்டு பார்க்கலாம். குறன்னு ஓட்டிட்டோம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும், ஊறின கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். ஒரு கிறிஸ்பியாக மரமான் இருக்கும் சாப்பிடும்போதுன்னு சொல்லிட்டு தனியாக 1 ஸ்பூனும் ஓட்டாமல் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். சோம்புத்தூள், நம்ம கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு இடித்து போட்டுக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சோம்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் சோம்பும் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டுக்கலாங்க. முழுசாக பெருசாக இருக்குது, கிள்ளி போட்டுக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படியே பிசைஞ்சிட்டு நம்ம உருட்டி வச்சுட்டு வடை தட்டி போட்டுற வேண்டியது தான். சூப்பரான மசால் வடை ரெடி ஆகிடும். இதில் நம்ம கீரையெல்லாம் போட்டும் செய்யலாம். முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், அரைக்கீரை போட்டுக்கலாம், சிறுகீரை போட்டுக்கலாம், வெஜிடபிள் கூட நிறைய போட்டுக்கலாம். இல்லை கேரட் துருவி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம உருட்டி வச்சுட்டு சுடும்போது பார்க்கலாங்களா. கடாயில் எண்ணெய் வச்சுட்டோம், நல்லா காஞ்சிட்ருக்கு. இந்த வச்சாச்சு. மசாலா வடை இப்போ சுட்டுடலாங்க. ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். தெரியாதவங்க கூட மெதுவடையாவது கொஞ்சம் பார்த்து செய்யணும். நிறைய தடவை செஞ்சால் தான் ப்ராக்டிஸ் ஆகும் பிகினர்ஸ்க்கெலாம். இந்த மசால் வடை ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ மசால் வடை சுட்டு போடலாம். உருட்டி வச்சுருக்கிறதால நமக்கு ஈஸியாக அப்படியே தட்டி போட்டுடலாங்க. நான் ஒரு கையில், நான் அப்படி ஒத்த கையில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கிறதெல்லாம் ஃப்ளாட்டாக தட்டி போட்டுற வேண்டியதுதான். அழுத்தி ப்ரெஸ் பண்ணி போட்டுடலாம். நான் இப்போ ஒரு கையால் செய்கிறதால இப்படியே ப்ரெஸ் பண்ணி போட்டுடலாம். நம்ம நல்லா கிறிஸ்பியாக முறன்னு நல்லா வரும். இல்லை பச்சரிசி மாவு வேறு சேர்த்துருக்கோம்ல, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் இழுக்காதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி, சிம்பிள். டக்குன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். மத்தியானம் தொட்டுக்கல்ல ஒரு சைட் டிஷ் இல்லைன்னா கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுட்டு மத்தியானத்துக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். காய்கறி சரியாக சாப்பிட மாட்டுறாங்க பாருங்கள், அதனால் அந்த டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வேகட்டும், வெந்தோன்னு பார்க்கலாம். திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடணும். அப்போ தான் ஒரு சைடு முறன்னு திருப்பி போடணும். நம்ம திருப்பி போட்டுடலாம். டைம் எடுத்துக்கிச்சு. நல்லா இப்போ ஒன்றும் தெரியாது. பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம போட்டோம்னா நல்லா அழகாக ஷேப் அழகாக வரும். உடனே திருப்பி போட்டோம்னா பிரிஞ்சு போயிடும். அதனால் பொறுமையாக எடுக்கணும். நம்ம இதில் பச்சை மிளகா சீவி போடலாம். நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இன்றைக்கி. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அந்த சைடு நல்லா டைம் கொடுத்துட்டோம், நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. நம்ம முறன்னு கிறிஸ்பியாக சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நான்
ரெண்டு திருப்பி விட்டுக்கலாங்க. மசால் வடை வெந்துட்டுருக்கு, திருப்பி போடலாம். மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. மசால் வடை வந்து காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக நம்ம நினச்சப்ப செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியான ஒரு ஸ்நாக் தான் இது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.